இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வில்லன் ஆனால் யாரும் வெறுக்க முடியாத ஒரு வில்லன். ஒரு நடிகர் தான், ஆனால் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை உயிரோட்டமாக நடிக்கக்கூடிய ஒரு கலைஞர். அவரோட குரலாலையும் கண்களாலையும் அமைதியான நடிப்பாலையும் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதன். அவர் தான் நடிகர் ரகுவரன் அவர்கள். இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்தில் சிறந்த வில்லன் நடிகர்களை பற்றி பேசும்போது முதல்ல வர சில பெயர்களில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் அப்படின்னா ரகுவரன் அவரோட தான். ரகுவரன் அவர்கள் அவரோட சினிமா கரியரை வில்லனாக தான் ஸ்டார்ட் பண்ணாரா? கிடையவே கிடையாது. ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட சென்னைக்கு வந்த ஒரு இளைஞன் எப்படி இந்திய சினிமாவே போற்றும் அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு நடிகராக மாறினாரு அப்படின்ற கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் 11, 1958 கேரள மாநிலத்தில் கொல்லங்கோடில் பிறந்தவர் தான் ரகுவரன் அவர்கள். அதுக்கப்புறம் அவரோட குடும்பம் கோயம்புத்தூருக்கு குடிபெயர்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அமைதியான ஒரு குணம் கொண்டவர் தான் ரகுவரன். மற்ற குழந்தைகள் மாதிரி இவர் அதிகமாக எதுவும் பேச மாட்டார். ஆனால் இசை, ஓவியம், நாடகம் இந்த மாதிரியான கலைகளில் இவருக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அப்படி தான் ஒரு டைம் காலேஜில் படிக்கும்போது மேடை நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தப்போ தான் எனக்கும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு ஜாஸ்தியாச்சு. அந்த ஒரு ஆசையை தான் சென்னைக்கு இவரை அழைச்சிட்டு வந்தது. ஆனால் அந்த டைமில் சினிமாவில் நடிக்கிறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அப்படியும் சினிமா பேக்ரவுண்ட் அப்படின்றது அவருக்கு சுத்தமாக கிடையாது. அதுவும் அவருக்கு ஒரு சவாலாக தான் இருந்தது. நிறைய ஸ்டூடியோ வாசல் வாய்ப்புக்காக இவர் காத்திருந்தாரு. நிறைய இயக்குனர்கள், நிறைய பேர் நீங்கள் ஹீரோவாலாம் ஆக முடியாது, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முகம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நிராகரித்தாங்க. இது எதுவுமே அவரை ஸ்டாப் பண்ணல. இவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு சின்ன ரோல் கொடுத்தா கூட அதுக்கு முழுசாக தன்னையே அர்ப்பணித்து அவர் நடிப்பார். 7வது மனிதன் அப்படின்ற ஒரு படத்துக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவரோட கெரியர்லேயே இது ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு அப்புறம் மலையாளம், தமிழ் போன்ற திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா பெரிய வெற்றி அப்படின்றது இது எதுலையுமே அவருக்கு கிடைக்கல. இருந்தாலும் அவர் பொறுமையாக தான் காத்திருந்தாரு. டைரக்டர்ஸ் எல்லாம் இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மற்ற நடிகர்களை தாண்டி இவருக்குன்னு இருக்கிற ஒரு வித்தியாசமான ஸ்டைல், இவரோட பேச்சில் இருக்கிற அந்த குரல், அந்த பேச்சுக்கு நடுவில் வர அந்த கேப், அதுக்குன்னு ஒரு தனித்துவம், இது எல்லாமே இயக்குனர்கள் கிட்ட ஒரு கவனத்தை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இது மூலயமா தான் அவருக்கு 1986 சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற படத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது. சாதாரண ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கோ இதை மையமாக வச்சு தான் அந்த படம் இருந்தது. அதில் ரகுவரன் அவரோட கதாபாத்திரம், அதில் அவர் நடித்த ஒரு விதம், இது எல்லாமே இயக்குனர்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் ரகுவரன் அவர்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதிலும் குறிப்பாக 1990களில் சினிமா மாற ஆரம்பித்த கட்டத்தில் இயக்குனர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த வில்லன்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, சிரிப்பு அப்படின்றதே அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், அதாவது கம்பீரமான ஒரு தோற்றம் அப்படியெல்லாம் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நார்மலாக இருக்கணும். அவங்களோட கண்களாலே ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும். பெருசாக எதுவும் பேசக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு வில்லனை இயக்குனர்கள் எதிர்பார்த்தாங்க. இது எல்லா ஒரு கேரக்டரும் ரகுவரன் அவர்கள் கிட்ட இருந்தது. அப்படி 1990 வெளியான அஞ்சலி அப்படின்ற படத்துல இது எல்லாத்தையும் தாண்டி வித்தியாசமான ஒரு ரோல ரகுவரன் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல இவர் வெளிப்படுத்தின ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிப்பு, அப்போ இயக்குனர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவர் வில்லன் ரோல் மட்டும் இல்லாம எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த ரோல்லையே அப்படியே நடிச்சு அந்த கதாபாத்திரமாவே மாறக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற ஒரு பேர் ரகுவரன் அவருக்கு வந்தது. அதே காலகட்டங்களில் தெலுங்கு சினிமாவில் சிவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமாவை தாண்டி தென்னிந்தியா சினிமாவுக்கும் ரகுவரன் அவர்களோட நடிப்பு அப்படின்றது எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. ரகுவரன் அவரோட நடிப்பில் ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு ஒன்று இருந்தது. அவரோட கத்தி பேசாத ஒரு குணம், மெதுவாக அந்த டைலாக் சொல்கிறது, அதுக்கு நடுவில் இருக்கிற கேப், அவருக்கேன்னே இருக்கிற ஒரு உடல் பாவனை, இது எல்லாமே இயக்குனர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அப்போ அந்த இயக்குனர்கள்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அதில் வில்லன் ரகுவரனாக மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ரகுவரனோட பெயர் உயரத்தில் போயிடுச்சு.
1995 அப்போ தமிழ் சினிமா வரலாற்றையே மாற்றின ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அதுதான் பாஷா. அதில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி அதிகம் பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அதில் வில்லனா நடித்த ரகுவரன் அவருடைய மார்க் ஆண்டனி கதாபாத்திரம். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னா மார்க் ஆண்டனி தான். ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் சொல்றதும் மார்க் ஆண்டனியோட கதாபாத்திரம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வெற்றி பெற்ற நடிகராக வலம் வந்தாரு ரகுவரன். லவ் டுடே, அருணாச்சலம், முதல்வன், அமர்கலம், யாரடி நீ மோகினி, ரன், இந்த மாதிரி படங்கள்ல ஒரே வில்லன் கேரக்டரா இல்லாம வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் அசால்ட்டா இவரோட நடிப்பு திறமையை வந்துட்டு காமிச்சிட்டு வந்தாரு ரகுவரன். குறிப்பாக சொல்லணும்னா முதல்வன் படத்தில் ஊழல் நிறைந்த ஒரு அரசியல்வாதி, அதிகாரத்தை வச்சு அந்த மனிதனோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை இயல்பாக அவரோட நடிப்பில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ரகுவரன் அவர்கள் காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யாரடி நீ மோகினி அவரோட கெரியரில் ஒரு நல்ல ஒரு ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுஷ் அவர்களுக்கு ஒரு அப்பாவோட கேரக்டரில் அது நடிச்சிருப்பாங்க. வில்லனாவே மாசாக பார்த்துட்டு வந்த ரகுவரன் அவர் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு அப்பாவாக நடித்த ஒரு கதாபாத்திரம் ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து அழுக கூட வந்துட்டு செஞ்சாங்க. அவ்வளோ எமோஷனலாக அவர் வந்துட்டு அதெல்லாம் நடிச்சிருப்பாரு. எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் அதில் நடிக்க மட்டும் செய்யாம அதில் ஒரு மனிதனாவே வந்துட்டு வாழக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னா அது ரகுவரன் அவர்களுக்கு இருந்தது. இந்த திரையுலகத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுவரன் அவர்கள் அப்பவும் அமைதியான ஒரு மனுஷர் தான். இப்போ ஒரு ஷூட்டிங் முடிஞ்ச உடனேயுமே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. வீட்டுக்கு போய் மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்றது, குறிப்பா வந்துட்டு பியானோ வாசிக்கிறதுல அவருக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. புத்தகங்கள் படிக்கிறது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான அத்தியாயம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நடிகை ரோகிணி கூட ஏற்பட்ட ஒரு அறிமுகம். 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு மகனும் வந்துட்டு இவங்களுக்கு பிறந்தாங்க. அப்படி 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாலுமே வந்துட்டு பொதுவெளி நிகழ்ச்சிகள்லையும் வந்துட்டு 2 பேரும் அவங்களுடைய மரியாதையோட தான் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பா ரோஹிணி அவர்கள் நிறைய இன்டர்வியூல ரகுவரன் அவர்கள் வந்துட்டு நடிகரா மட்டும் இல்லாம இசை, இலக்கியம் இது எல்லாத்துலயும் ரொம்ப ஆழமா நேசித்த ஒரு மனுஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா ரகுவரன் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட பக்கம் அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கு இருந்த ஒரு மது பழக்கம் தான். இதனாலேயே அவரோட உடல்நிலை வந்துட்டு ரொம்பவும் பாதிக்கப்பட்டது. உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் நடிப்பு மேலே அவருக்கு இருந்த காதல் அப்படின்றது எப்பவுமே மாறலை. 2008 மார்ச் 19 அன்னைக்கு ரகுவரன் அவர்கள் வந்துட்டு இறந்துட்டாரு. இந்த இறப்பு தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரசிகர்களும் இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அடுத்தடுத்து இவர் நல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவரோட 49வது வயசுல தான் அவர் வந்துட்டு இறந்தார். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் கொடுத்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்துட்டு ஒவ்வொரு வித்தியாசம், அதில் அவர் நடித்த இயல்பான கதாபாத்திரங்கள் இது எல்லாமே மக்களோட மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு உண்மை அப்படின்னா ரகுவரன் மாதிரி ஒரு நடிகர் இன்னைக்கு வரைக்கும் பிறக்கலை அப்படின்றத உண்மை. இந்த வீடியோ அவருக்காக சமர்ப்பிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சந்தியா தாஸ்.